மாதிரி இந்த ஊரில் வந்து ஒரு பழைய ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே பழைய ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, அவரோட அப்பாவுக்கு இங்கே வந்து சிலை வச்சுருக்காங்களாம்மா. சிலைனா நம்ம அந்த சின்ன குட்டி கொண்டு சிலை பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு சிலை வச்சு அவரோட பேரில் இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்காமாங்க. நான் அவரை பார்க்கும்போதே நான் சொல்கிறேன் அவர் யாருன்னு. 2024 இந்த சர்ச்சு இப்படி இருக்கா, 1945 நாம் நிற்கிற இடத்துலேருந்து சர்ச் இப்படி இருந்துருக்குங்க. அந்த ட்ரெடிஷன் வந்து யூரோப்லேயே இன்னும் ரெண்டு ஊரில் மட்டும்தாங்க இருக்குது. ஒன்று இந்த ஊர், இன்னொன்று வந்து பெலரூஸில் பிரெஸ்ட்னு ஒரு இடத்துல. ஸோ நம்ம ஆள் வந்துட்டாருங்க தலைவர். இங்கே வராரு பார்த்தீங்களா, இவரு தாங்க. இந்த தலைவருக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். இப்போ நம்ம வந்து போலாண்டில் இருக்கோம். போலாண்டில் வ்ராஸ்வான்னு ஒரு ஊரில் இருக்கோங்க. அது இங்கிலீஷில் வ்ராஸ்லான்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஊர் மொழியில் வ்ராட்ஸ்வா அந்த ஊரில் தாங்க இருக்கும். இதுதான் வந்து போலாண்டிலே 4வது பெரிய சிட்டி. நான் இப்போ இந்த ஓல்ட் டவுனில் தாங்க இருக்கேன். இந்த ஊரோட மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் பக்கம் இருக்காங்க. வாங்க நம்ம சும்மா அப்படியே ஓல்ட் டவுனில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓல்ட் டவுனே அமைதியாக இருக்குங்க. நமக்கு இங்கே வந்து இன்னொரு வேலை இருக்குது, சின்ன வேலை. இங்கே வந்து ஊரில் வந்து இந்த டுவார்ஃப்னு சொல்லுவாங்க, அந்த அவங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னு. அது வந்து இந்த ஊரில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 400 பக்கம் அந்த சிலை இருக்குங்க, அந்த குட்டியூண்டு சிலை. இதோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குட்டியூண்டு சிலை வந்து இந்த ஊரில் மொத்தம் 400 பக்கம் இருக்காமா. அதில் நம்ம 400 நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. பட் இந்த சைடு எவ்வளோ இருக்கோ நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கலாங்க. இப்போ மணி வந்து காலையில் 8:45 ஆகுது. செமையாக குளிருது. நாம் அப்படியே கொஞ்ச நேரம் இந்த ஓல்ட் டவுனில் சுற்றி பார்த்துட்டு மத்தியானம் எங்கேயாச்சும் சாப்பிட்டு நம்ம அடுத்தது இங்கேருந்து கேபிட்டலான வார்சாவுக்கு போகிறோம். நம்ம வார்சாலேருந்து தாங்க நிறையா வீடியோஸ் வரும். நான் இப்போ சும்மா ஓல்ட் டவுனில் கொஞ்சம் ரஃப்பாக தான் வீடியோ எடுக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் வீடியோ, 12 நிமிஷம் வீடியோ, கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோ தாங்க இது. குளிரில் என்னாலே பேச முடியல. நீங்கள் கேட்கலாம் வெயில் அடிக்குது அப்புறம் எப்படா குளிரும்னு கேட்டிங்கன்னா, குளிருது, வாயெல்லாம் நடுங்குது. போலண்டு வந்து எனக்கு இது 3வது டைமு. நாம் இதுக்கு முன்னாடி கிராக்கோ போயிருக்கோம், அதுக்கப்புறம் டான்ஸ் போயிருக்கோம், திரும்ப இந்த வ்ராட்ஸ்வா. சார் நான் சொன்ன டார்ஃப் வந்து இது தாங்க. இது வந்து இந்த அமெரிக்காவில் இருக்க அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே 400 பக்கம் இருக்குங்க. இங்கே இந்த சிலையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கம்யூனிஸ்ட் டைமில் இந்த கம்யூனிஸ்ட்டுக்கு எதிராக ஒரு அமைதியாக போராட்டம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எல்லா சிலையும் வச்சு அதை வந்து ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் அடித்தாங்களாமா. ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட்டுக்கு இது வந்து அமைதியாக பண்ணியிருந்துருக்காங்க. அப்படி தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க சில பேர். இந்த மார்க்கெட் ஸ்கொயர் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து போலாண்டிலே 2வது பெரிய மார்க்கெட் ஸ்கொயரு. இதுவுமே வந்து 2வது உலக போரில் செம டேமேஜ். இங்கே இருக்க முக்கால்வாசி பில்டிங் எல்லாமே வந்து 1945 மேலே கட்டினது தாங்க. இங்கே வந்து நீங்கள் போலாண்டுக்கு அப்புறம் உக்ரைன்காரங்களை இங்கே நிறையா பேர் பார்க்கலாம். இந்த சண்டைக்கு அப்புறம் வந்து உக்ரைன்காரங்க இல்லை, சண்டைக்கு முன்னாடியே வந்து இங்கே நிறையா உக்ரைனியன்ஸ் இங்கே வந்து செட்டில் ஆயிருந்திருக்காங்க. அதாவது இந்த சோவியத் யூனியனில், போலாண்டு வந்து சோவியத் யூனியனில் இல்லை, பட் போலாண்டு வந்து கம்யூனிஸ்ட்டாக இருந்தாங்க. சோவியத் யூனியன், போலாண்டு எல்லாமே வந்து ஒரு அலை மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அப்போ வந்து உக்ரைன்லேருந்து நிறையா பேர் இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க. இந்த வ்ராஸ்லாவுக்கு வந்து மினி உக்ரைன்னு கூட ஒரு பேர் இருக்குங்க. அதே மாதிரி இது வந்து இங்கிலீஷில் வ்ராட்ஸ்வா. இன்னொரு இதுக்கு முன்னாடி வந்து இது ஜெர்மன் கண்ட்ரோலில் இருக்கும்போது இதோட பேர் வந்து பிரெஸ்லாவ்னு இருந்தது. இப்போ வந்து வ்ராட்ஸ்வா, முன்னாடி வந்து பிரெஸ்லாவ், BAVA, அவ்வளோதாங்க வித்தியாசம். அதே மாதிரி இந்த ஊரில் வந்து ஒரு பழைய ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே பழைய ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறாங்க. 1293 அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அது இங்கே தாங்க எங்கேயாச்சும் ஒரு பக்கம் இருக்கும், நம்ம போய் தேடலாம். என்னோடய இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் எப்போ போலாண்டு வரணும் அப்போல்லாம் என்னோடய இன்டர்நெட் கனெக்ஷனு ரோமிங் தான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் ஒர்க் ஆகலைங்க. மற்ற எந்த யூரோப்பியன் யூனியன் போனாலும் என்னோடய இன்டர்நெட் ஒர்க் ஆகுது, போலாண்டில் மட்டும் ஒர்க் ஆகலை. அது ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த இதில் வந்து உக்ரைன் கொடி இது வந்து அந்த டிசேபிலிட்டி பீப்புளுக்கு, கண்ணு தெரியாதீங்க, காது கேட்காதவங்க,
நடக்க முடியாது எங்களுக்காக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஏடிஎம், அதே மாதிரி இங்கே வந்து ஆர்மிக்கு இருக்கும், போலீஸுக்கு இருக்கும், நார்மல் மக்களுக்கு இருக்கும், எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு குட்டி சிலை இங்கே வச்சுருக்காங்க. என் ஃப்ரெண்டை கேட்கும்போது இங்கே வந்து ஒரு ஏடிஎம் பக்கத்தில், இந்த ஓல்ட் டவுனில் ஒரு ஏடிஎம் பக்கத்தில் இதே மாதிரி ஒரு சிலை வந்து காசு வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதான் வந்து அவன் பார்த்ததுலேயே ரொம்ப அழகாக இருந்த சிலை அப்படின்னு இருக்கான். நம்ம அதை கொஞ்சம் தேடி பார்க்கலாம் அது எங்கேயாச்சும் இருக்கான்னு. பட் ஆனால் செமையாக குளிருதுங்க இங்கே, காலங்காத்தால் நல்ல குளிர். அதோ இதுதாங்க அந்த பழைய இது, நான் 1993ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து 1273 இந்த கடை. இதுதான் வந்து உலகத்திலே ஒரு பழைய ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஸ்பெயினில் மேட்ரிட்டில் ஒரு கடை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுதான் வந்து வேர்ல்டுலேயே பழைய கடைன்னு சொன்னாங்க. பட் இது எப்படின்னு தெரிலங்க. ஸோ இந்த கடையோட பேர் வந்து ஸ்னியாதானியான் இருக்குது. இங்கே என்னென்ன விற்கிறாங்க எல்லாமே இங்கே இங்கிலீஷ் இருக்குது. பிரோகி இருக்குது. நம்ம பிரோகி வந்து கிராக்கோலையே ட்ரை பண்ணியிருப்போம். அதான் இவங்களோட அந்த நேஷ்னல் ஃபுட்டுங்க பிரோகி. அதுக்கப்புறம் விலைன்னு பார்க்கலாம். பழைய ரெஸ்டாரண்ட்டு விலை எப்படி இருக்குன்னு பார்த்தா ஓரளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நார்மல் ப்ரைஸ் மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப அந்த ஓவர் டூரிஸ்ட் ப்ரைஸு அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஓரளவுக்கு நார்மல் ப்ரைஸ் தான். 28னா இல்லை, கொஞ்சம் அதிகம் தாங்க. 28னா ஒரு €6 பக்கம் வரும். கொஞ்சம் அதிகம் தான் இதெல்லாம். ஆமாம், இதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகம் தாங்க. பட் உலகத்திலே பழைய ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஓகே வச்சுக்கலாம் அவங்க. சரி வாங்க நம்ம அப்படியே ஓல்ட் டவுனில் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஷார்ட் டே ட்ரிப் மாதிரி தாங்க. நான் காலைல 6:30 தான் வந்தேன் இந்த ஊருக்கு. திரும்ப சாயந்தரமே 6 மணிக்கு கிளம்பிடுவோம் வார்சாக்கு. நான் ஒரு குட்டி கொண்டு வேலை விஷயமா வந்தேன். பட் சரி டைம் இருக்குது. என்னோடய பழைய வீடியோஸ்லாம் உக்ரைன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த லிவிவ் கிராசான்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உக்ரைன் போகும்போது டெய்லி நான் இந்த கடையில் தாங்க சாப்பிட்ருந்தேன். முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே உக்ரைனன்காரங்க நிறையா பேர் இருக்காங்க. அந்த 6 லட்சம் பேர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 6 லட்சம் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம், மீதி இருக்கிற 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் வந்து இங்கே உக்ரைன்காரங்க தாங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற போலாண்டு மற்ற ஊருக்காரங்க எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட டோட்டலாக ஒரு 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் பேர் பக்கம் இருக்காங்க மக்கள் தொகை இங்கே. இதோ இங்கே இவர் வந்து கண்ணாடி பார்த்து மேக்கப் போடுற மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வெளியில் வந்து இது ஒரு காஸ்மெட்டிக் ஸ்டோரு, இதோ சலூன் காஸ்மெட்டிக். அதனால அவங்க விளம்பரத்துக்கு இப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயே எழுதியிருக்கு. இதோ அங்கே பார்த்தீங்கன்னா பயோ காஸ்மெட்டிக்கா அப்படின்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா. இதை நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, 2வது உலகப் போரில் எல்லாமே டேமேஜ் ஆச்சுன்னு. இதான் இது வந்து 1945 இந்த இடம் தான் நினைக்கிறேங்க. ஏன்னா இவங்க வெறும் ப்ராக்ஸ்லான்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க, மீதி எந்த ஏரியா அது எதுவுமே போடல. பட் அந்த 2வது உலகப் போரில் இப்படி தாங்க எல்லாமே டேமேஜ் ஆகிருந்துருக்கு. ஸோ அடுத்தது இந்த முக்கியமான சர்ச்சு வரலான்னு பார்த்தேங்க. இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, க்ளீனிங் த சர்ச் சாரி அப்படின்னு போட்டாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மத்தியானம் சைடு பார்க்க இது திறந்து. நான் இதை வந்து இந்த விராஸ்லாவோட ஓல்ட் டவுன் மார்க்கெட் ஹால் இருந்தானு சொல்லியிருக்கேன். அது வந்து இங்கிலீஷில், லோக்கல் மொழியில் இது வந்து விராஸ்லா ரீநெக்னு சொல்கிறாங்க. ரீநெக்கா ரெய்னெக் ஏதோ ஒன்றுங்க, RYNEK அதுதான் இது விராஸ்லா ரீநெக். இதுதாங்க இந்த ஏரியாவோட பேர் லோக்கல் மொழியில். அது அமிதாப் பச்சனோட அப்பாவோட ஸ்கொயர் வந்து அங்கே நேராக இருக்குது. வாங்க நம்ம அங்கே போகலாம். காற்று செமையாக அடிக்குதுங்க, அதே குளிர் இதாக கூடுது. ஸோ இப்போ நம்ம பார்க்குற வீடு வந்து த சில்வர் ஹெல்மெட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து 1945 அந்த 2வது உலகப் போரில் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சாமா.
1969லேருந்து 1972 வரைக்கும் கட்டியிருக்காங்க. இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெக்கரேட்டட் ஃபேக்கேஜ் இன் வ்ராஸ்லவ் அப்படிங்கிறாங்க. இந்த கேட்டு நீங்கள் பாருங்களேன், அந்த சைடு உள்ளே போகக்கூடாதுன்னு இந்த கேட்டு போட்டிருக்காங்க. பட் நீங்கள் வந்து இப்படி போய் இப்படி பூந்து போகலாம். எதுக்கு இந்த கேட்டுன்னு எனக்கு தெரில, சும்மா டிசைனுக்கு போட்டிருக்காங்களான்னு தெரிலங்க. இந்த சைடு போயும் போகலாம், அந்த சைடு போயும் போகலாம். எதுக்கு இந்த கேட்டு? சும்மா கட்டணுன்னு கட்டி. ரிவர் அந்த கனெக்ஷனு அந்த மாதிரி நடுவில் பிரிட்ஜஸ் நிறையா இருக்குது. அதனால் இதை வெனிஸ் ஆஃப் போலாண்டுன்னு கூட சொல்கிறாங்க. இதுதான் இந்த வ்ராஸ்வா ஓல்ட் டவுன் ப்ரொமனைட். நம்ம இப்போ இங்கே இருக்கோம், யுவர் ஹியர், இங்கே இருக்கோங்க. நம்ம அப்படியே தான் ஓல்ட் டவுன் மேப்பு. நம்ம இவ்வளோ நேரம் இங்கே தாங்க சுற்றிட்டு இருந்தோம், இந்த மார்க்கெட் ஏரியா அதெல்லாம் பார்த்துட்டு தானே வந்தோம். ஸோ வாங்க நம்ம திரும்ப அப்படியே போகலாம். ஸோ நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க சர்ச்சு பேர் தாங்க செயின்ட் ஆண்டனி ஆஃப் பதோவா சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. 1678 இந்த சைட்டை கட்ட ஆரம்பித்து அது இப்போ வந்து ப்ரொவிஷ்னல் உட்டன் சர்ச்சு, மரத்தால் செஞ்ச சர்ச்சுக்காக இது பண்ணியிருந்திருக்காங்க. ஃப்ரான்சிசன் ரெஃபார்மாத்தி. இப்போ இருக்க சர்ச் வந்து 1685லேருந்து 1692 இதில் கட்டியிருந்திருக்காங்க. அப்புறம் 1793 இந்த சர்ச்சை வந்து சிஸ்டர்ஸ் ஆஃப் செயின்ட் எலிசபெத் அவங்களுக்கு தந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ரோஸ்கா போக்தானோவிச்னு ஒருத்தங்க, அவங்களோட ஃபேமிலி போலிஷ் அர்மேனியன்ஸ், அவங்கள வந்து இங்கே தான் 1752 இந்த லாசரஸ் ரோஸ்கா போஸ்கோனோவிச் அவர் இறந்துருக்காரு. அவரை வந்து இந்த சர்ச்சில் தான் புதைச்சிருக்காங்க. அவரோட தம்பி ஸ்டெஃபான், அதுக்கப்புறம் தாவிட், 2 பேர்த்தையுமே வந்து இங்கே தாங்க புதைச்சிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு இது கண்டுபிடிச்சேங்க. அமிதாப் பச்சன் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட அப்பாவுக்கு இங்கே வந்து சிலை வச்சுருக்காங்களாம்மா. சிலைனா நம்ம அந்த சின்ன குட்டி கொண்டு சிலை பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு சிலை வச்சு அவரோட பேரில் இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்காமாங்க. நம்ம போய் அதை பார்க்கலாம். இப்போ அதை பார்த்துட்டு போய் எங்கேயாச்சும் ஒரு சூடாக இருக்கிற இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காரணும், அடிக்கிற குளிருக்கு. ஸோ இதுதாங்க அவரோட சிலை. அவரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிவன்ஷ் ராய் பச்சன். இந்திஷ்கி போயட்டான் இருக்கா, இந்தியாவோட போயட். 1907லேருந்து 2003 வரைக்கும் இருந்திருக்காருங்க. அவரோட கையில் இதுதான் புக்கு, ஹரிவன்ஷ் ராய் பச்சன் அவங்க இது எழுதியிருக்காங்க. அப்புறம் சிம்போலர்ஸ்கா WBH. அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்க மரமும் வந்து இந்தியா போலிஷ் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீ. ஆமாங்க, போலிஷ் இந்தியன் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீ. ட்ரீஸ் ஹேவ் லைஃப். Plants is also a living being, if I'm not wrong. அதுவும் லிவிங் பீயிங் தான் தம்பி. ஜெகதீஷ் சந்திர போஸ் 1858லேருந்து 1937 இந்தியன் திங்கர், ஃபிசிசிஸ்ட், பயாலஜிஸ்ட், பொட்டானிஸ்ட். இது இந்த 2003 தான் இதை நெட்டிருக்காங்க. அவரோட இது ஞாபகமாக இது இந்த சிலை நீங்கள் எங்கேயும் தேடினு பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்துலேயே வந்து மசாலா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கேயுமே வந்து இவரோட ஃபோட்டோ தாங்க ஃபுல்லாக இருக்குது. டாக்டர் ஹரிவன்ஷ் ராய் பச்சன் அவரோட ஃபோட்டோ தான் ஃபுல்லாக அந்த பேனர் மாதிரி வச்சுருக்காங்க. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம எங்கேயாச்சும் போய் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட்டு, ஒரு கெபாப் கடை தாங்க போய் உட்காந்து சாப்பிட்ணும். வாயெல்லாம் ஆல்ரெடி இதாகுது. சாப்பிட்டு இங்கே வந்து ஒரு 3 இருக்குங்க. மார்க்கெட் ஹால் இருக்குது, அப்புறம் வந்து தோம்ஸ்கி பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு சர்ச் இருக்குதுங்க. பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வார்சா கேபிட்டல் கிளம்பலாம். கேபிட்டலில் நம்ம நாளைக்கு வந்து ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம். அது சில பேர்த்துக்கு அவரை தெரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். நாளைக்கு அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் வருங்க. யாரை சந்திப்போங்கிறது உங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ தாங்க சாப்பிட்லான்னு சுல்தான் கெபாப்னு ஒன்று வந்தேன். ஒரு கெபாப் வாங்கியிருக்கேன். 22 ஸ்லாட்டி வந்தது. அதுதாங்க சுல்தான் கெபாப். நம்ம சாப்பிட்டு மீதி இருக்க அடுத்ததுக்கு போகலாம். இதாங்க நம்ம பார்க்க வந்த இந்த மார்க்கெட் ஹாலு.
அடுத்த நம்ம போக வேண்டிய சர்ச்சு வந்து இது அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். நம்ம அதை தாண்டி போகும்போது ஒரு பிரிட்ஜை தாண்டி போவோம், அந்த இதுவும் பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த மார்க்கெட் ஹால்குள்ளே போகலாம். இதாங்க இது வந்து காலைல 8 மணிலேருந்து சாயந்தரம் 6:30 வரைக்கும் இருக்காமா அந்த மார்க்கெட் ஹாலு. சும்மா நீங்கள் இங்கே உள்ளே வந்தீங்கனாலே மார்க்கெட்லேயே சாப்பிட்லாங்க. ட்ரெடிஷ்னல் போலாண்டு ஃபுட் வேணும்னா அது அவங்க தாத்தாலாம் சாப்பிட்றாரு பாருங்களேன். இந்த போல்ஸ்கி எத்லோன்னு இருக்குது பார்த்தீங்களா, எத்லோன்னா சாப்பாடு, போல்ஸ்கி எத்லோன்னா போலிஷ் ஃபுட்டுன்னு. இந்த மார்க்கெட்டு வந்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. சாப்பாடு இங்கே ட்ரை பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. உள்ள டேஸ்ட்டு நல்லா இருந்ததுன்னா ஸ்மெல்லு நல்லா வந்தது. உள்ளேருந்துட்டு எல்லாம் தண்ணி திரும்ப வெளில குளிருது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா சாப்பாடு நீங்கள் அங்கே ஓல்ட் டவுனில் ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மார்க்கெட்டில் வந்து கூட சாப்பிட்லாம். இதே வந்து எனக்கு நம்ம கசகஸ்தானில் அல்மாட்டியில் இந்த க்ரீன் பஜார்னு ஒன்று போயிருந்துருப்போம். எனக்கு இங்கே வந்து அந்த ஃபீல் தான் வந்தது. அதே மாதிரி நல்லா தான் இருந்தது இங்கே. ஸோ வாங்க நம்ம அடுத்தது வந்து ஒன்று அந்த சர்ச் ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு பக்கத்துலேயே தோம்ஸ்கின்னு ஏதோ ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. அந்த பிரிட்ஜை பற்றி ஒரு ஸ்பெஷல் கதை ஒன்று சொன்னாங்க. அதை பார்த்துட்டு திரும்ப சாயந்தரம் இருட்டாகிற டைமில் ஒருத்தர் வருவார், நம்ம அவரை மீட் பண்ணணும். அவரை நம்ம பார்க்கலாம். நமக்கு டைம் இருக்கான்னு தெரிலங்க. இந்த டைமில் இன்றைக்கி வந்து 6 மணி அந்த சைடு தான் இருட்டாக போகுது. நமக்கு பஸ்ஸு வந்து 6:45 பஸ்ஸு, அதனால் அது பார்ப்போமா இல்லையான்னு தெரில. அப்படி பார்க்கலன்னா நான் வந்து அந்த கடைசியாக அந்த பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அவர் யார், அவர் என்ன பண்ணுவான்னு நான் சொல்கிறேன். அப்படி பார்த்தேன்னா நான் அவரை பார்க்கும்போதே நான் சொல்கிறேன் அவர் யாருன்னு. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, இதை வந்து வெனிஸ் ஆஃப் போலாண்டுன்னு சொல்கிறாங்கண்ணே. இதோ இதனால தாங்க நம்ம அங்கே போகிறது தான் வந்து ஆஸ்ட்ரோதும்ஸ்கின்னு சொல்கிறாங்க. கத்தேட்ரல் ஐலாண்டு, அந்த கத்தேட்ரல் இருக்குது, அது ஒரு தனித்தீவு மாதிரி இந்த பிரிட்ஜு தான் கனெக்ட் ஆகுது. கத்தேட்ரல் ஐலாண்டு தான் இந்த ஊர் மொழியில் வந்து ஆஸ்ட்ரோதும்ஸ்கின்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே போகணும். வாங்க நம்ம இது பிரிட்ஜை தாண்டி போகலாம். நான் சொன்ன பிரிட்ஜு வந்து இந்த பிரிட்ஜ் இல்லைங்க, அது வந்து இன்னொரு பிரிட்ஜ் இருக்குது. நம்ம அங்கே போய் நான் உங்களுக்கு அது என்ன ஸ்பெஷல்னு காமிக்கிறேன். ஒரு ஸ்பெஷலும் இல்லை, அது வந்து அந்த லவ்வர்ஸ் பிரிட்ஜு மாதிரி தான். அந்த மாதிரி அந்த பூட்டு மாதிரி தான். அங்கே வந்து நிறையா போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல் அந்த பிரிட்ஜோடது. அதுக்கப்புறம் நம்ம அந்த கத்தேட்ரல் போகலாம். இங்கே ஓடுது பார்த்தீங்களா இந்த இது ஆறு, இது பேர் வந்து ஓத்ரா ரிவர். ஆமாங்க. நம்ம அப்புறம் அந்த சர்ச்சை இந்த இது அப்படியே இங்கே பாருங்கள். இங்கேருந்து இப்போ 2024 இந்த சர்ச்சு இப்படி இருக்கா. 1945 நாம் நிற்கிற இடத்துலேருந்து சர்ச்சு இப்படி இருந்துருக்குங்க. ஸோ இந்த வீடு லைட்டாக இருக்குது, அந்த சர்ச் அந்த டாப்பு அது வந்து இந்த 2வது உலகப் போரில் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ அதை ரீகன்ஸ்ட்ரக்ட்
ஸோ இவங்க இங்கே ஒரு அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிட்ஜிலலாம் ஏன் வந்து பூட்டு மாற்றக்கூடாதுன்னு. பூட்டு மாட்டினா வந்து இந்த மலையிலையும் இதுலேயும் ரெயின் அண்ட் ரிவர் மாய்ஸ்சர் குவிக்லி காஸ் த லாக் டு கரோட், அதாவது துருப்பிடிக்க போய் வச்சிரும் அப்படிங்கிறாங்க. நம்ம லவ் பண்ணுறோங்கிற பேரில் இங்கே வந்து இது பண்ணிருந்தீங்கன்னா அந்த பூட்டு வந்து துருப்பிடிச்சு தான் போகும். அது வந்து உங்கள் லவ்வை வந்து எவாப்ரேட் ஈவன் ஃபாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கு. த ட்ரூ லவ் கேன் சர்வைவ் வில் எவாப்ரேட் ஈவன் ஃபாஸ்டர். அதே மாதிரி இந்த ஒரு பிரிட்ஜிலேருந்து மட்டும் 17.5 டன் பூட்டை வந்து கழட்டியிருக்காங்களாம்மா, இந்த ஒரு பிரிட்ஜிலேருந்து மட்டுங்க. இந்த பிரிட்ஜும் பெரிய தூரம்லாம் இல்லை, இங்கே ஆரம்பித்து அந்த முக்கில் வரைக்கும் இருக்க அந்த ஒரு பிரிட்ஜில் மட்டும் 17.5 டன் வெயிட்டு பூட்டு இது கழட்டியிருக்காங்க. இப்போ வந்து இந்த பிரிட்ஜில் எதுவுமே பூட்டு இல்லை, அதனால தான் வந்து எல்லாம் அந்த சைடு பிரிட்ஜில் எல்லாம் கட்டி விட்ருக்காங்க. நம்ம வரும்போது பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே இந்த பிரிட்ஜில் தான் கட்டி விட்ருக்காங்க. அதனால தான் அங்கேயே ஒரு போர்டையே போட்டு விட்டாங்க, நோ லாக் நோ லவ் லாக்ஸ் இந்த பிரிட்ஜுன்னு. ஆனால் அப்போவுமே இங்கே வந்து இன்னும் சில பேர்லாம் கட்டி விட்ருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்தோம் பார்த்திங்களா, இந்த தோம்ஸ்கி பிரிட்ஜு, இதுதான் வந்து விராஸ்லாலேயே இருக்க பழைய பிரிட்ஜ். அவங்க 1888 1892 கட்டி விட்ருக்குறாங்க. இதான் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரிவர் கிராசிங்ஸ் இன் விராஸ்லாவ் கனெக்டிங் ஓஸ்ட்ரோவ் தும்ஸ்கி. நான் தான் சொன்னேன் பார்த்திங்களா, கத்தேரல் ஐலாண்டு இப்போ நம்ம போகிறது. அதுக்கப்புறம் சாண்ட் ஐலாண்டுனா அதுதாங்க சாண்ட் ஐலாண்டு. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜு 1888 1892 4 வருஷத்தில் கட்டியிருக்காங்க. நம்ம கடைசி ஸ்டாப் இது தான். அதே மாதிரி நம்ம இன்னொருத்தரை மீட் பண்ணுவோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவரோட வேலை வந்து இந்த லைட்டில் தாங்க இருக்குது. இந்த லைட்டுக்காகவே அவர் வேலை செய்யறதுக்கு வருவார். நம்ம வரும்போது பார்க்கலாம். அந்த ட்ரெடிஷன் வந்து யூரோப்லேயே இன்னும் 2 ஊரில் மட்டும்தாங்க இருக்குது. ஒன்று இந்த ஊர், இன்னொன்று வந்து பெலரூஸில் பிரெஸ்ட்டுன்னு ஒரு இடத்துல. இங்கே அவர் சாயந்தரம் அந்த இருட்டு ஆகிற சமயத்தில் தாங்க வருவார். அது எதுக்கு அப்படின்னு நான் ஒரு க்ளூ தந்துட்டேன், அந்த லைட்டு விஷயமாக வருவாருன்னு. அந்த லைட் எதுக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு இருட்டு ஆகிற வரைக்கும் அந்த சர்ச்சு சைடே கொஞ்சம் நேரம் எங்கேயாச்சும் சுற்றிட்டு இருக்கலாம். ஸோ இது தாங்க நம்ம பார்க்க வந்த இந்த விராஸ்லா கத்தேட்ரல். இதுக்கு இன்னொரு பேர் வந்து செயின்ட் ஜான் அண்ட் பேப்டிஸ்ட் கத்தேட்ரல்னு கூட சொல்கிறாங்க. இது வந்து 13வது செஞ்சுரியில் கட்டியிருந்த சர்ச்சுங்க. 13வது செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. நம்ம அங்கே முன்னாடியே பார்த்துட்டு வந்த மாதிரி வேர்ல்டு வார்க்கு அப்புறம் திரும்ப ரெனோவேட் பண்ணியிருந்துருக்குறாங்க. 13வது செஞ்சுரியில் கட்டும்போது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சர்ச் ஆமாங்க. அந்த பிரிக்ஸால் கட்டினது, செங்கலில் கட்டின ஃபஸ்ட்டு சர்ச் இது தான். கொஞ்சம் அமைதியாக பேசணும், அவ்வளோதாங்க இந்த கத்தேட்ரலோட ஸ்பெஷலு. இதே மாதிரி மேலே போனால் பெனரோமிக் டவர் ஒரு வியூ பாயிண்ட்டு கூட கிடைக்கும். பட் வெளியில் நம்ம உள்ளே வரும்போதே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக. அடுத்தது வந்து நம்ம கடைசி ஒரே ஒரு வேலை, நம்ம அவருக்கு வெயிட் பண்ணுறது தாங்க. அவர் இந்த சைடு தான் அவர் வேலையை ஆரம்பிப்பார். அது என்ன ஸ்பெஷலு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் வரட்டும், அவர் வந்தால் தானே உங்களுக்கே தெரியும் அது என்ன ஸ்பெஷல். அந்த இதெல்லாம் இந்த லைட்டு தாங்க அவரோட வேலையே. இந்த மாதிரி இருக்கும் லைட்டு, அது ஃபுல்லாக அவர் போய் ஒன்று பண்ணுவார். அதை நான் காமிக்கிறேன், அவர் வரட்டும். நம்ம அது வரைக்கும் எங்கேயாச்சும் போகணுங்க. மழை வேறு தூருது, என் கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதாக தான் இருக்கும். மழை மட்டும் ஒரு 6 மணிக்கு மேலே மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ வேணாம், நான் அதுக்குள்ளே நம்ம பஸ் ஸ்டாண்ட் நடந்து போயிடலாம். அது வரைக்கும் இந்த வீதியவே கொஞ்சம் சுற்றிட்டு நம்ம அப்படியே திரும்ப இந்த சர்ச்சுக்குள்ளே இதாங்க இவரோட வேலை. இங்கே வந்து இந்த லைட்டை ஆன் பண்ணுவார். இதுங்களா அதில் இப்போ நெருப்பெரியுது.
இப்போ அடுத்தது இங்கே கீழே. ஸோ இந்த அரிக்கல் விளக்கு இது தாங்க ஸ்பெஷலு. நான் இதுக்கு தான் இவர் வந்து இந்த விளக்கை நான் அப்படியே சொன்னேன் பார்த்தீங்களா, 1846 1960 வரைக்கும் இந்த விராட்ஸ்லா இந்த மொத்த ஊர்லேயுமே இந்த மாதிரி தான் இருந்தது. அந்த 1960க்கு அப்புறம் எல்லாமே மாடர்ன் இது பண்ணிட்டாங்க, அந்த சுவிட்ச் லைட்டு அந்த மாதிரி லைட்டு. இப்போ இந்த கத்தேரல் ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மட்டும்தான் இந்த ட்ரெடிஷன் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஊர், அதுக்கப்புறம் பிரெஸ்ட் பெலரூஸில் ஒரு ஊர், யூரோப்லேயே இந்த 2 நாட்டில் இந்த 2 இடத்துல இந்த பிரெஸ்ட்டு விராட்ஸ்லா, போலாண்ட் பெலரூஸ் இந்த 2 நாட்டில் தான் இந்த ட்ரெடிஷன் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கொஞ்சம் நேரம் இவரை ஃபாலோ பண்ணிட்டு இவர் பின்னாடியே நாமளும் நடந்து போகலாம். நடந்து போயிட்டு ஸ்ட்ரைட்டாக பஸ் ஏற போகலாங்க. இவருக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். இங்கே மொத்தம் இந்த கத்தேரல் ஐலாண்டில் இதே மாதிரி 103 விளக்கு இருக்குங்க. டெய்லியுமே 365 நாளுமே நைட்டு இருட்டாகும்போது இதை இது ஆன் பண்ணிட்டு வெளிச்சம் வரும்போது ஆஃப் பண்ணிட்டு போகிறதாங்க இவரோட வேலையே. ஸோ இவருக்கு வேலை எவ்வளோ சுலபமாக இருக்கும்னா, வின்டரில் இவருக்கு ஈஸியாக இருக்குங்க வேலை. இதே வெயில் காலம் இன்னும் ஒரு ஏப்ரல் மேலேருந்து இவருக்கு வேலை கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெயில் காலத்தில் இருட்டாகிறது லேட்டாகும். ஒரு 9:30 மணி அந்த மாதிரி தான் இருட்டாகும். அப்போ இவர் 9 மணிக்கு இதை ஆன் பண்ணிட்டு போகிறாருன்னா, திரும்ப காலங்காத்தால் 3:30 மணி இல்லை 4 மணிக்கு ஆஃப் பண்ணணும். இப்போ இதே வின்ட்ருனா, இப்போ இந்த பீக் டைம் நவம்பர் டிசம்பர்லலாம் 3:30 மணிக்கு இருட்டாயிருங்க. 3:30-4 மணிக்கு இருட்டாகும்னா அப்போ 3:15 காட்ட ஆன் பண்ணிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு பொறுமையாக 7 மணி 7:30 மணிக்கு ஆஃப் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க, பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த ஃப்ராஸ்வா இந்த பேர் மட்டும் கடைசி வரைக்கும் வாயிலே வர மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ முடிச்சிடலாங்க. நாம் இப்போ அடுத்தது வார்சா போகிறோம், கேபிட்டல் சிட்டிக்கு. அங்கே நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாள் இருப்போம். நாளைக்கு அங்கே இன்னொருத்தரை மீட் பண்ணுறோம், ஒரு தமிழ் அண்ணாவை. சில பேர்த்துக்கு அவர் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருப்பேன். சரி, நம்ம அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு குட்டியூண்டு வீடியோவாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இந்த விராஸ்வாவோட ஓல்ட் டவுனு அப்புறம் கொஞ்சம் அந்த சர்ச்சு மட்டும்தான் கவர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். மற்றபடி நாளைக்கு வார்சாவில் போயிட்டு வார்சாவில் கொஞ்சம் ஒரு 2-3 வீடியோஸ் எடுக்கலான் இருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.